இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, இன்னைக்கு முடக்கத்தான் கீரையை வச்சுட்டு நல்லா காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரைன்னு சொன்னாலே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை தான். நல்லா கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இதுக்கு வந்து நல்ல வலி நிவாரணின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கீரையை வச்சு தான் இன்னைக்கு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு தகவல், அதாவது கேகேஎம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து நாங்கள் செஞ்சு சேல்ஸ் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒன்று வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸு. கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் வந்து நம்ம காஃபி டீக்கு பதிலாக குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கருப்பு உளுந்து, அரிசி, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு. இது வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் வந்து இது என்ன பண்ணலான்னாக்கி காலையில் டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி வஞ்சி சாப்பிட்ற மாதிரி இது பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டும் காம்போ ஆஃபரில் போட்டுட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஏற்கனவே எள்ளு லட்டு போட்டுட்ருக்கோம். எள்ளு லட்டும் தயாரித்து இது பண்ணியாச்சு. இப்போவும் எள்ளு லட்டு ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த முடக்கத்தான் கீரை குழம்பு வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ வந்து முடக்கத்தான் கீரை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துட்டு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா புளி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம், இப்படி 2 விரலால் முள்ளி எடுத்தோம்னா எவ்வளோ வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம். இதை 3த்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். இதை நல்லா வறுபட்ட உடனே ஒரு 10 பல் பூண்டை வந்து உள்ளே சேர்த்துருவோம். ஒரு கைப்பிடி அப்படி இந்த அளவுக்கு முடக்கத்தான் கீரையை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். முடக்கத்தான் கீரை எப்படி இருக்கும்னோம்னா இந்த மாதிரி இந்த வேப்பலை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இந்த முடக்கத்தான் கீரையும் உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு சுருண்டவுடனே இந்த தக்காளியையும் உள்ளே சேர்த்துறேன். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடி இருந்தோம்னா தக்காளி சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முடக்கத்தான் கீரை எல்லாத்தையும் வதக்கணும் இல்லையா, அதை வந்து இப்போ நல்லா மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்படி முள்ளி போட்டால் எவ்வளோ வருமோ அந்த விதக்கு வெந்தயம், அது நல்லா வெடித்து வரட்டும். இதோட கொஞ்சமாக வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 4-5 வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் தாளிக்கிற அளவுக்கு தான் கொஞ்சமாக போட்டால் போதும். இது நல்லா செவந்து வரட்டும். வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். பூண்டோட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட அதையும் கூட உள்ளே சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால வெறும் பூண்டை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பூண்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு தூள் இல்லை அப்படின்னம்னா நம்ம மல்லித்தூளும் 2 ஸ்பூன் மல்லிப்பொடியும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளுமா அப்படி கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே எண்ணெயிலேயே லேசாக ஒரு பெரட்டிடுவோம். மிளகாத்தூள் வந்து கருகாத அளவுக்கு லைட்டாக பெரட்டிட்டு அப்படியே ஒரு புளித்தண்ணியை வந்து கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றி விட்டுறலாம். விட்டுட்டு இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அரைச்சி வச்ச கீரை எல்லாத்தையும் வதக்கிடணும் இல்லையா, அதை அரைச்சி வச்சிருந்ததை வந்து உள்ள சேர்த்துவோம். நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 7 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடிடலாம். குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொதிச்சு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்க. நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்கணும்னு சொன்னோம்னா நல்லா வாசனையாக இருக்கும்.
இந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்லா திக்காகி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்காக வச்சுருந்தோம்னா அன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். முடக்கத்தான் கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த முடக்கத்தான் கீரையை வச்சுட்டு எப்படி குழம்பு செஞ்சோன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து கை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் வந்து கை கால் வலி, இடுப்பு வலியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கீரையை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.